தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 6:5. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சட்டங்களை விட எதை முதன்மைப்படுத்துகிறார் என்று இன்றைய நாளின் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி மக்கள் எல்லோரையும் அவருடைய வழியாக தன்னோடு ஒப்புரவாக்குவதற்கு பணித்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடைநிலையாளராக தந்தைக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை ஏற்று அதை நிறைவேற்றுவதுதான் எல்லா சட்டங்களை காட்டிலும் நியமங்களை காட்டிலும் உயர்ந்த ஒன்றாக இருக்கக்கூடும், இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு இங்கு மனித உடலுக்கு, உணர்வுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார். சட்டங்களை கடந்து மனித உயிர் மிகவும் முக்கியமானது, மனித சூழல் முக்கியமானது என்பதை தெளிவுபடுத்தி மனித உடலுக்கு தேவையானது ஆசீர்வாதமானது என்பதனை உணர்த்துகிறார். அப்படி நாம் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில், மனித உடலுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ, நினைக்கிறோமோ, அதுபோன்று நாமும் மற்றவர்களுக்கு அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னிலே ஆசீர்வாதமானவற்றை நிறைவேற்றினார், நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமானவற்றை தந்திருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு உடலளவில் ஆசீர்வாதமானவற்றை, தேவைப்படுபவற்றை கொடுத்து அவர்கள் நிறைவாக இருக்க உதவி செய்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட சட்டங்களையும் கடந்து நம்மை நிமிர்த்தி உயர்த்தி வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். சட்டங்களை கடைபிடிப்பது என்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. சட்டங்களெல்லாம் மலை போன்று அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, உம்மை பற்றிய அச்ச உணர்வு இத்தனை சட்டங்களையும் என்னுடைய முன்பாக மிகவும் சிறியதாக வைத்திருக்கிறது. ஆண்டவரே, நீரே உயர்ந்தவர். நீர் என்னை வாழ வைக்க வேண்டுமென்று விரும்புகிற தெய்வம், என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று விரும்புகிற தெய்வம். ஆண்டவரே, நீர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறீரோ அதுபோன்று நானும் மற்றவர்களுக்கு உடலளவில் என்ன தேவை என்பதனை அறிந்து உணர்ந்து செயல்படுத்த எனக்கு உதவி செய்வீராக, என்னை தூண்டுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.